சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஐயா ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சோமியா அவர்களும் வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். நமஸ்காரம். இப்போ கோல்சாரம் வைகாசி மாதத்தின் சோபகிருத்து வருஷத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 15/5/2023 15/6/2023 வரையில் உண்டான நாட்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு இருக்குது. வைகாசி மாதம் அப்படின்றது சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகக்கூடிய காலத்தை வைகாசி மாதம்னு சொல்கிறோம். சௌரமான மாதத்தின் பிரகாரம் வைகாசி மாதம் சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறதுக்கு உண்டானது. கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு போகக்கூடிய காலத்தை ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். வசந்த ருத்து. இந்த மாதத்தின் கோல்சாரம் பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவான் புத பகவான் ராகு பகவானும், ரிஷப ராசியில் பார்த்தீர்களேனால் சூரிய பகவான், மிதுன ராசியில் சுக்கிர பகவானும், கடகராசியில் செவ்வாய் பகவானும், சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேது பகவானும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் 30ஆம் தேதி 30/5/2023 அன்னைக்கு பெயர்றார். அதே மாதிரி புத பகவான் மேஷத்தில் இருக்கிறவர் ரிஷபத்துக்கு 1/6/2023 அதாவது ஜூன் 1ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இதுதான் கோல்சாரத்தினுடைய விஷயங்கள். இப்போ பார்த்தீர்களேயானால் இந்த மாதத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே வைகாசி விசாகம். விசாகத்தின் பெருமை அப்படின்னா மிகப்பெரிய பெருமைகள்லாம் இருக்குது. வைகாசி விசாகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேயானால் நம்மாழ்வார் பிறந்த தினமாக அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாக பௌர்ணமி நட்சத்திரத்தில் ஆறுமுக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த நாளாகவும் 6 பொறிகளாக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவராகவும் அன்றைக்கி கொண்டாடப்படக்கூடிய வைகாசி விசாகம் நாள். வைகாசி விசாகத்துக்கு வைகாசி பௌர்ணமிக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள்லாம் உண்டு. வைகாசி பௌர்ணமியில் ஏற்றத்தை பார்த்தீர்களேனால் புத்த பிரான் அவதரித்த நாளாகவும், புத்த பிரானுக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்த நாளாகவும் புத்த பௌர்ணிமா என்று அந்த நாளை கொண்டாடுறாங்க. இதை தவிர வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் காஞ்சி பெரியவா இங்கே அவதரித்ததா இந்த இது இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்குது, அவருடைய பர்த் இது இருக்குது. அதனால் வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமிக்கும் வைகாசி விசாகத்திற்கும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். இந்த வைகாசியில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பார்க்கக்கூடியது. அதாவது புதுசாக இடம் வாங்கிறது, இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, நில அளவுகள் வச்சு பண்ணுறது. இதை தவிர இந்த நிலத்தில் பூஜை போடுறது, புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்து புதுசாக அதை கட்டுறது, பெரிய பெரிய மேம்பாலங்கள் அதெல்லாம் கவர்மெண்ட் கட்டக்கூடிய காலகட்டம், புதிய இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய காலகட்டம்லாம் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வச்சிங்களேனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஏன்னா ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி நவமி நாள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. அன்றைக்கி வாஸ்து புருஷன் என்றைக்கு கண் திறக்கிறாரோ அவர் திறந்த ஒரு 90 நிமிஷம் மட்டும்தான் முழிச்சுன்னு இருக்கிறதா ஐதீகம். 90 நிமிஷத்துக்குள்ளே அவர் தன்னுடைய காலை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 18 நிமிஷமும், அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் குளிக்கிறது, அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் அவர் பூஜை பண்ணுறதும், அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் அவர் சாப்பிட்றதும், கடைசி 18 நிமிஷம் அவர் தாம்பூலம் தரிக்கிறதும் இந்த 5 வகையாக பிரிச்சிருக்காங்க அந்த 90 நிமிஷத்தை. அந்த காலகட்டத்தில் பொதுவாகவே அவர் சாமியை கும்பிடும் பொழுதும் அவர் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அந்த காலகட்டத்தில் நம்ம அவர்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் நிலத்தை அதாவது வீடு கட்டுறதுக்கோ
மனையில் வந்து ஒரு பூஜை போடுறதுக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கோ, அன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வாஸ்து புருஷன் அருளால் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், நட்சத்திரம், திதி எதுவுமே பார்க்க வேண்டாம். அதில் வந்து எதுவுமே பார்க்காம ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தலையானால் 21ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைகாசி 21ஆம் தேதி அது வருது. இந்த நாளில் வந்து உங்களுக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். கார்த்தால ஒரு 9 நாழி கழித்து கண் விழிக்கிறார். 9 நாழினா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் கழித்து, கரெக்டாக ஒரு 9 மணிக்குன்னே வச்சுக்கோங்களேன். 9, 9:10, 9:15 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 9:15லேருந்து ஒரு 90 நிமிஷம் 10:45 வரலும் உண்டான நேரத்தில் வந்து அவர் கண் விழிச்சுட்டு இருக்கார். அந்த விழித்த நேரத்தில் வந்து இந்த 2:18 நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து மனை அடி பூஜை போடுறது இதெல்லாம் பண்ணினீங்களே ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, வைகாசி 21ஆம் தேதின்றது வந்து ஜூன் 4ஆம் தேதி, 4/6/2022 அந்த அன்னைக்கு வந்து வாஸ்து நாள் அப்படின்னே போட்டிருக்கோம் கேலண்டர்லேயே. அதனால் அன்றைக்கி கார்த்தால ஒரு 9:15லேருந்து 10:45க்குள்ளே நீங்கள் வந்து அந்த வாஸ்து இதுவே பார்த்துடுறது நல்லது. அதே மாதிரி 20ஆம் தேதி காஞ்சி அதாவது வைகாசி 20ஆம் தேதி காஞ்சி பெரியவரனுடைய அவதார தினம். அன்றைக்கி வந்து 3ஆம் தேதி வரும். 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா வைகாசி விசாகம் வரும். அது வந்து மகா பெரியவர் ஜெயந்தின்னே போட்டிருக்கோம் 2ஆம் தேதி. 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு வந்து நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்றைக்கி அவர் அவதாரம் பண்ண நாளாக கருதப்படுகிறது. சடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை வச்சு தான் வந்து இது பண்ணுறது. அதனால் வந்து நம்மாழ்வாரின் அவதார நாளாக இதை கொண்டாடப்படுகிறது. இதற்கு மேலே வந்து இந்த மாதத்தில் ஏற்கனவே நம்ம பௌர்ணமி, அமாவாசை யோகங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் என்னென்ன மாற்றங்கள்னால் வந்து என்ன பலன்களை கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன, சந்திராஷ்டம நாட்கள்லாம் என்ன, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத இப்போ வரிசைப்படுத்தி ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி கடகராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். அதாவது ஒரு ராசியில் 2.25 நாளுக்கு தான் இருப்பார் அவர். அது அவ்வளோ அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த மாதம் வைகாசி மாதம் பார்த்தேன்னா எப்போவுமே மாத பலன்னு பார்க்குறது வந்து மாத கிரகங்களை வச்சு பார்க்குறோம். அது வந்து சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு சொல்லக்கூடியது. இந்த கடகராசிக்கு பார்த்தேனால் இப்போ வந்து அஷ்டமத்தில் சனியும் 10ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கார். அது வந்து ரொம்ப பெரிய பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கும். இந்த மாதம் பார்த்தீர்களேயானால் ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவான், அதாவது 10ஆம் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கார். அதாவது கடகத்திற்கு வந்து அதிபெரும் யோகர், மிகப்பெரிய சுபர் அப்படின்னு அந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். அவர் வந்து 5, 10 இந்த 2த்திற்கும் வந்து அதிபதியாக போகிறார். 5, 10 அதிபதி அப்படின்றது ஒரு திரிகோண கேந்திர ஸ்தானத்தின் அதிபதியாக போகிறது. அவர் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கார் ராசியிலேயே அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக கையாள வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் மொத்தமே வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அதாவது ராசியில் வந்து 10ஆம் அதிபதி நீச்சப்பட்டு போகிறதும் அது வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியில் சென்று குடும்பத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய யோகம் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கோதண்ட ராகுவாக இருக்கும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது புத பகவானும் சேர்ந்து இருக்கார். ராசிக்கு 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, வெளி மதத்தினர் சம்பந்தமாக ஒரு புதிய முதலீடு உங்களுடைய தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதற்கு மேல் பார்த்தீர்களேயானால் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய, ஏன்னா அஷ்டமத்தில் சனி வேறு, கண்டிப்பாக வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு காம்ப்ரமைஸ்டாக போயிடும். எந்த ஒரு விஷயமும் அதாவது பிரசிபிடேட் ஆகி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 30ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீர்களேயானால், அதாவது இந்த மாதம் 30/5/2023 பார்த்தீர்களேயானால் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார். அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். 30ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுக்கு செலவுகள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு 1ஆம் தேதி 1/6/2023 வரார். அது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழில் மூலியமாக நல்ல பணவரவு இருக்கும். அதுவும் இந்த தானியங்கள் சம்பந்தமாக உணவு மையங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல்ஸ் வச்சிட்ருக்கவங்களுக்கு, கேட்ரிங் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, அதை தவிர இந்த தானியங்கள் ட்ரேடிங், அதாவது இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீர்களேனால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே நீச்சப்பட்டு இருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் துவரம் பருப்பு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடிகிறதோ வாங்கி கொடுத்து தானமாக கொடுங்க. செவ்வாய்க்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடியது துவரை. அந்த துவரம் பருப்பு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வேலையில் உண்டான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அதற்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் புத பகவான் பார்க்கறதுனாலையும் புதிய வீடு, வாகனம், தொழில், இந்த வண்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். அது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு மேலே இந்த ராசிக்கு சுக்கிர பகவானும் புத பகவானும் என்னென்ன விஷயங்களை பலன்களை தருவார்னு ஐயா கிட்ட கேட்போம். ஏன் நல்ல அற்புதமாக சொன்னீங்க. கடகராசிக்காரங்களுக்கு புதன் 3க்கும் 12க்கும் உடையவர். அப்போ அந்த 3க்கும் 12க்கும் உடையவர் இப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு 15 நாளைக்கு அவர் 10ஆம் இடத்துல குருவோடையும் ராகுவோடையும் கோதண்ட ராகுவோடையும் சேர்ந்திருக்கிறது சிறப்புங்கிறது போக, இந்த காலகட்டங்களில் தொழில்துறையில் இருக்கக்கூடியதுகளை சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய, அதாவது கடந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ தொழில்துறையை சரி பண்ணி சீராக கொண்டு போகக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவரும் 11ஆம் இடத்துக்கு இந்த 30/1/6/2023 அன்னைக்கு அவரும் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறவர் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறவர் 11ஆம் இடத்துக்கு வரும்போது அங்கே அந்த அதே நேரத்துக்கு அந்த 30ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மாறி கடகத்துக்கு வந்துடுறாரு. அதாவது கடகத்துக்கு செவ்வாயோடு சேர்றார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெறாரு. உங்களுடைய இது கடக ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெறாரு. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார் உங்களுடைய ராசிக்கு. அப்போ அவருடைய பார்வையில் பார்க்கிறார். சுக்கிரனும் செவ்வாயோடு சேர்ந்துடுறார்.
அது மாதிரி வரும்போது ராசியிலேயே சுக்கிரனும் செவ்வாயும் அமைஞ்சிருக்கிறத பற்றி ஐயா வீடு வாசல் அதுகளை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய புதன் வந்து சூரியனும் புதனுமாக சேர்ந்து இணைவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெருத்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த புதன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டால் அவர் வந்து 3க்கும் 12க்கும் உடையவர், கடகத்துக்கு வந்து பாதகமான 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸாக ப்ளஸ் ஆகிறது மாதிரியாக இது வந்து நல்ல ப்ளஸ்ஸாக கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் குருவோட பார்வையும் 5ஆம் பார்வையில் வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தனஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் ஐயா சொன்னது மாதிரியா இந்த வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கிறதுக்காக கடனையும் வாங்கினா அது வந்து ஒரு கேபிட்டலாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்துடுவார். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தீர்களேனால் வைகாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்த போதிலும் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும். பண வரவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். புதிய வேலைகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வந்து செய்யும் தொழிலில் வருமானம் வந்ததுனாலும் உங்களுக்கு வந்து அதன் வழியாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருப்பினும் அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று வீட்டை விட்டு வெளியில் சென்று அவர்களுக்கு இது கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு காலேஜோ அட்மிஷன் கிடைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். வீட்டை விட்டு வெளியிலன்னா ஊரை விட்டே வெளியில் போக வேண்டிய காலகட்டாயத்தில் இருப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 1ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றமான உடல்நிலை இருக்கக்கூடும். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த மாதம் வந்து ஓரளவு மிதமான மாதம்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 3க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல ராகு பகவானோட சேர்ந்து குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். புதுசாக வந்து பண்ணலாமா, இப்படி பண்ணால் அப்படி வருமா, அப்படி பண்ணால் இப்படி வருமா அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு. அப்படி இருக்கிற காலகட்டம், ஏன்னா கடகராசிக்கு வந்து பார்த்தீர்களேனால் கடைசி ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து ஒரு நல்ல யோகமான பீரியடாக போயிட்டுருக்கு. ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். சப்தமத்தில் வந்து இதில் சனி பகவானும் இருந்தார். குரு பகவானும் 9ஆம் இடத்துல இருந்தார். அதனால் நீங்கள் எந்த இடத்த தொட்டிங்கனாலும் ஊரை விட்டு வெளியில் போய் நீங்கள் சாதிச்சு காமிச்சிட்டு வரக்கூடிய ஆட்களாகவே இருந்திருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நன்மை வந்திருக்கும், பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் நன்மை வந்திருக்கும், தொட்ட இடமெல்லாம் தொடங்கியிருக்கும், பதவி புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்திருக்கும். ஆனால் இப்போது 8ஆம் இடத்துல சனி பகவானும் 10ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து கையாண்டு போகிறது ரொம்ப நல்லது. வேலை மாற்றங்கள் நிச்சயமாக வரும், இன்னெவிட்டபிள், நிச்சயமாக வந்தே தீரும். அதை தவிர வந்து புதிய தொழிலில் வந்து புதுசாக எதுவும் முதலீடு பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால புதுசாக யோசித்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்ப்பீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தான். தொழில் வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து எடுக்காது, இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் சில நாட்கள் வந்து இந்த தொழில் செய்ய இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எந்த நாட்கள் அப்படின்றத ஐயா சொல்லுவார். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உள்ள நட்சத்திரங்கள் என்னவோ அந்த நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடகராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பராசி. அப்போ அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதம் கொண்டதும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து மனோகாரகன். அப்போ அந்த மனோகாரகங்கிறவர் வந்து ஒரு நிலை 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தில் உங்களுடைய மனநிலையில் இருந்து ஒரு நல்ல தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. அதை வந்து நிறைய நம்ம வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்குறோம். அது வந்து அந்த காலகட்டங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால்
சுபகாரியங்களை விளக்கிக்கிறதும், அதே மாதிரி புதுசாக தொடங்குகிற காரியங்களை விளக்கிக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிரயாணங்களையும் விளக்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் விளக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். முதல்ல நான் இது உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய தினங்கள் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுகளை பற்றி பார்ப்போம். அப்போ சந்திராஷ்டமங்கள் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறது ஜூன் மாதம் 9ஆம் தேதியும், அந்த 9ஆம் தேதி 10 மணிக்கு மேலே உங்களுக்கு தொடங்குது. அப்போ ஜூன் 9ஆம் தேதி 10-11 தேதி அன்னைக்கு பகல் 1 மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த 2.25 நாட்களை நீங்கள் சுபகாரியங்களையும் வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் இதெல்லாம் நிறுத்திக்கிறது நல்லது. நாங்கள் இனிமேல் எங்கெங்கே நிறுத்த முடியும், கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்குக்கு இந்த தேதி தான் எனக்கு வாய்தா வந்திருக்குது, நான் போயே ஆகணும், நான் டிக்கெட்டை வாங்கிட்டேன், நான் போயே ஆகணும் அப்படிலாம் சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதுக்கு சில பரிகார முறைகள் இருக்குது. அந்த பரிகார முறைகளை பண்ணிவிட்டு போனீங்கன்னா அந்த சந்திரனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். அதுக்கு உண்டான விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீர்களேனால் அற்புதமாக சொன்னீங்க ஐயா. சந்திராஷ்டமம் எந்தெந்த நாட்களில் வருது, அதில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. சந்திராஷ்டம காலங்களில் பார்த்தீர்களேனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய தானிய பரிகாரம் நெல், பச்சரிசி. இந்த நெல், பச்சரிசி இதை தானம் செய்வதன் மூலியமாகவும், அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகவும், சரி எவ்வளோ கொடுக்கறது அப்படின்னா உங்களால் இயன்ற அளவு கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. அதனால் இதுக்குன்னு இவ்வளோ கிலோ தான் வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான் வாங்கி கொடுக்கணுன்றது கிடையாது. என்ன கொடுத்தாலும் சந்தோஷம்தான். சரி, நான் இப்போ கிளம்பிட்டே இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு வர முடியாது அப்படின்ற பொசிஷன் இருக்கும்போது உங்கள் வீட்டில் பச்சரிசி எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து வச்சு அதை சாமி சன்னதியில் வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டு போகிறதும், தொழிலில் கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்கும், புதிய வேலைகள் மாற வேண்டி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய் பகவானுக்கு உண்டான துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு போய் கொடுத்துட்டு வர்றதும், செவ்வாய் பகவானுக்கு போய் கொடுத்துட்டு வர்றதும், முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுக்கும். பொதுவாக இந்த வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிதமான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.